எவ்ரிவன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜெரோதாவில் எப்படி வந்து சிப் வந்து கிரியேட் பண்ணலாம், இதர் ஸ்டாக்குக்காக பண்ணலாம், இல்லை இடிஎஃப்காக பண்ணலாம், எப்படி அதை வந்து பண்ணுறது அப்படிங்கிறது கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நான் ஜெரோதா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் இதே மெத்தடு தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிப்புங்கிறது கொடுத்துட்டேன், ஆர்டருக்கு போய்ட்டேன், ஆர்டர்லேருந்து சிப் கொடுத்துட்டேன். இதில் வந்து கிரியேட் நியூ சிப்புன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்கெட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா புது பேஸ்கெட் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிப் வந்து கிரியேட் பண்ணுறேன். இடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். எனக்கு வந்து இடிஎஃப் வந்து மந்த்லி பை பண்ணுன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், நியூ பேஸ்கெட்டில் கொடுத்துட்டு இடிஎஃப் ஒன்றுன்னு கொடுத்துட்றேன். என்ன வேணுமோ நீங்கள் அது கொடுத்துக்கலாம், ஜஸ்ட்டு உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. இப்போ நீங்கள் அந்த பேஸ்கெட்டில் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கேப் ஃபண்டு இந்த வந்து இடிஎஃப் ஒன்று ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இதை நான் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து சிஎன்சியில் வாங்கணுமா இன்ட்ராடேயில் வாங்கணுமா எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 70 குவான்டிட்டி வாங்கினா போதும் சிஎன்சியில் அப்படின்னு வந்து போட்டுடலாம். போட்டுட்டு ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஸ்கெட்டில் வந்து இது ஆட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் இங்கே வந்துடுச்சு. இதை நம்ம இங்கே கிளிக் பண்ணிடுவோம். நீங்கள் ஃப்யூச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட்டில் எத்தனை ஃபண்டு நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி இடிஎஃப், எவ்வளோ ஆட் பண்ணாலும் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வேணுமா, 10ஆம் தேதி வேணுமா, இத்தனை மணிக்கு. அதுக்கப்புறம் 2வது ஷெட்யூல் எப்போ வேணும். இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் 27ஆம் தேதி கொடுக்குறேன், எனக்கு எத்தனை மணிக்கு பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபண்ட்ஸில், அதாவது ஜெரோதா ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மணி ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெயிலியராக வந்து இருந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதே நான் வந்து எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பேஸ்கெட்டை வந்து எடிட் பண்ணுறேன். பேஸ்கெட்டில் இப்போ ஆர்டர் போடுறதுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட 54 ரூபா இருக்குது. நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு மூணே மட்டும் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா, 45 ரூபா இருக்குது. மாடிஃபை கொடுத்துட்றேன். இங்கே வந்து பேக் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன போகிறேன் அப்படின்னா இந்த எடிட்டில் சிப்புக்கு போகிறேன். சிப்பில் வந்து எடிட் போகிறேன். எடிட்டில் போய்ட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மே 5ங்கிறதுனால இன்றைக்கி 5ஆம் தேதி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 1:52. நான் என்ன பண்ணிடுறேன், ஐ திங்க் இது வந்து 2 o'clock அந்த டைமிங்கில் தான் வரும். இங்கே நான் 2 கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிரியேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெரோதாவில் வந்து சிப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து 2 o'clock எனக்கு வந்து ட்ரிகர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஆவரேஜ் ப்ரைஸ் இது. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிப்புங்கிறதுனால இந்த மெத்தட் வந்துடுது. ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் பொசிஷன் போனோன்னா எனக்கு வந்து இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து சிப்பில் வந்து நம்ம வந்து போடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மிட் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு எனக்கு வந்து கம்ப்யூட்டர் பார்க்கலாம் டைம் விட எனக்கு இந்த ப்ரைஸ் வந்தால் போதும், இன்றைக்கி இவ்வளோ வாங்கினா போதுங்கிறவங்களுக்குலாம் ஈஸியான சூப்பரான மெத்தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.